இன்றைக்கி வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். தயிர், கொஞ்சம் நெய், இது வந்து மல்லி 1.5 ஸ்பூனு, வத்தல் வந்து 5-6 வத்தல் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம், கிராம்பு ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் புளி, ஒரு சீடு இருக்கிற அளவு புளி போதும், ரொம்ப புளி எடுக்காதீங்க. கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். 3 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு தேவையானது, சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ண தேவையான ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த சிக்கனை என்ன பண்ணுவோம்னு பார்ப்போம். வந்து நம்ம இந்த சிக்கனை இதில் எடுத்து போடுங்க. ஒரு பவுலில் சிக்கன் எடுத்து போட்டுக்கோங்க. நான் வந்து 2 சிக்கன் பீஸை பெரிய பீஸாக நறுக்கி இந்த கீரி போட்டு வச்சுருக்கேன் உள்ளே. அப்போ தான் மசாலா ஐட்டம் உள்ளே போகும். அதுக்காக நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஸ்மால் பீஸ் கூட வாங்கி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் சுருக்கமாக இருக்கிறதுனால எல்லாமே சுருக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்குருவோம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தயிர் விட்டுக்குருவோம். தயிர் கொஞ்சம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கோங்க. சிக்கன் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க. நான் சுருக்கமாக இருக்கிறதுனால நான் கம்மியாக விட்டுருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ போட்ட ஐட்டத்தை நல்லா இதெல்லாம் அப்ளை ஆகட்டும்ன்ட்டு நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம். நல்லா இப்படி பிசைஞ்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறி நம்மளுக்கு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். போதும். இதை வந்து நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அங்கே ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை எடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டத்தை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ஐட்டம் பூரா இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து சில்லியை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். சில்லி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சுருக்கமாக இருக்கிறதுனால 6 சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சில்லி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வத்தலை வந்து சும்மா வெறும் பாத்திரத்தில் ஃப்ரை பண்ணால் போதும். மற்ற ஐட்டத்தை மட்டும் கீ ஊற்றி ஃப்ரை பண்ணுவோம். போதும், இதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுக்குருவோம். நெய்யில் மல்லி, ஜீரகம், மிளகு, பட்டை, இந்த கிராம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்குவோம். மற்ற ஐட்டத்தை இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணுற ஐட்டம் தான். மிக்சியில் தான் ஓட விட்டு எடுக்க போகிறோம். எல்லாம் பேஸ்ட் பண்ணுறோம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஆற வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நெய்யில் வறுத்ததெல்லாம் இப்போ வந்து ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம்.
நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணணும். 3 பூண்டு பல், 3 பூண்டு பல், ஒரு சீடு இருக்கிற அளவு ஒரு புளி, இதையெல்லாம் போட்டு மொத்தமாக போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். வறுத்த ஐட்டத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்ல மையாக அரைச்சிருக்கேன். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த சிக்கன் இருக்குல்ல, ஊற வச்ச சிக்கன் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா முதல்லையே சிக்கனை நல்லா வேக வச்சிடணும். லாஸ்ட்டில் போட்டு எடுக்கிறது தான் மசாலா ஐட்டத்தில். அதனால் ஃபஸ்ட்லேயே நல்லா நம்ம வேக வச்சிடணும். நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வேறு இதில் வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்படி திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க 2 பக்கமும். இப்போ நம்ம மூடி போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நெய்யிலேயே நல்லா சிக்கன் நல்லா நெய்யிலேயே வெந்துருச்சு. நல்லா ரோஸ்ட்டு நெய்யிலேயே இதாகிடுச்சு, வெந்துருச்சு. அதனால் நம்ம இதை எடுத்து வச்சுட்டு மசாலா அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணுவோம். மசாலா ஐட்டத்தை இதை தனியாக எடுத்துருவோம். நல்லா நெய்யிலேயே வேக வச்சுருங்க. ஃபஸ்ட்லேயே நெய்யிலேயே வேக வச்சுட்டு, இதுக்கு பேர் சிக்கன் கீ ரோஸ்ட்டு. அதனால் நம்ம நெய்யிலேயே தான் இதை வேக வைக்கணும். சிக்கனை நெய்யிலேயே வேக வச்சு இப்படி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். இதில் நெய் இருக்குது நிறையா, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குவோம். நெய் நிறையா இருக்குது. பாருங்கள், இந்த நெய்யிலேயே இந்த அரைச்ச பேஸ்ட்டை விட்டுருவோம். நல்லா கொஞ்சம் சால்ட்டை போட்டுக்குவோம். போட்டு ஏற்கனவே நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலா ஐட்டத்துக்கு கொஞ்சம் சால்ட்டு நல்லா இந்த நெய்யிலேயே சுருளை வதக்கிடணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதுலேயே நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கிரேவியாக வர்றது வரைக்கும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டில் தான் நம்ம சிக்கனை போடணும். சிக்கனில் இருந்துச்சுல வாட்ரு, அதையும் கொஞ்சம் விட்டுக்குருவோம். நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் நல்லா கிரேவியாக வந்துடும். எண்ணெய் நெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம இப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும், ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுண்டை வரணும். மசால் சுண்டை வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்மால் பீஸு வெல்லம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் ஒரு ஸ்மால் பீஸ் அளவு. மசாலில் உள்ள நெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மசால் நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்படி நெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை இப்படி இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல சுண்டை இது பண்ணால் தான் அந்த கிரேவி நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம சிக்கனை போடுவோம். நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் எடுத்து இதில் போடுவோம். நெய் தான், எல்லாம் நெய் தான் ஊற்றிருக்கு. அதனால் அருமையாக இருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதுக்கு பேரே நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட்டு. அதனால் கீயே ஊற்றிருக்கு. நிறையா நெய் தான் விட்டுருக்கோம். சிக்கனில் நல்லா இறங்கட்டும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா இறங்கணும். உள்ளேயெல்லாம் நல்லா இறங்கி உள்ளே இருந்தால் தான் நல்லா நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் உள்ளே நல்லா உறிஞ்சட்டும். அந்த
சிக்கன் பீஸ் வந்து இந்த மசாலா நல்லா உறிஞ்சணும். மசாலு அந்த நெய் எல்லாம் சாப்பிடும்போது அருமையாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அங்க இப்போ நம்மளுக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எது கூடயும் தொட்டு சாப்பிட்லாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், ரொட்டி, சப்பாத்தி, இது எது கூடயும் நம்ம தொட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.